இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து கிதியோன் என்னும் மனிதனை கர்த்தர் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை பற்றி சற்று தியானிப்போம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது நிமித்தம் அவர்கள் மீதியானியர் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள். மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்குகிறார்கள், அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விளைவிக்கும் விளைச்சல்களை மீதியானியர்கள் அழித்து போடுகிறார்கள். மேலும் இஸ்ரவேலருடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஓட்டி சென்று விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கு பயந்து, மீதியானியர்களுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இடம்பெயர்ந்து மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தங்கள் பாடுகள் நெருக்கங்களின் மத்தியிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்க, அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் கிதியோன் என்ற மனிதனை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க அவர் விரும்பும்போது தேவதூதனை அங்கே அனுப்புகிறார். கர்த்தருடைய தூதன் கிதியோனை சந்திக்கும்போது கிதியோன் என்ன செய்கிறார்? கோதுமையை அவர் திராட்சை ஆலையின் மறைவிலே மீதியானவர்கள் பார்த்து விடக்கூடாது என்று மறைத்து அதை போரடித்து கொண்டிருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12 பார்க்கிறோம், தேவதூதன் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று தேவதூதன் அவரை பார்த்து கூறுகிறார். இங்கே கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து திராட்சை ஆலைக்கு மறைவாக கோதுமையை போரடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவதூதன் அவரை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என கூறுகிறார். கர்த்தர் கிதியோனை பராக்கிரமசாலி என கூற காரணம் என்ன? அவனுடைய பயத்தை கர்த்தர் அவனோடு இருந்து அவனை பராக்கிரமசாலியாக மாற்றி இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்குவார் என்று அவர் எண்ணினதால் அவனை பராக்கிரமசாலி என்று கூறுகிறார். நாமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சூழ்நிலைகளை பார்த்து ஒடுங்கி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை வழிநடத்தும் பாதைகளை, நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று நம்பி நாம் செல்ல வேண்டும். நாம் பயந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நாம் பயந்து ஒளித்து கொள்ளவோ நடுங்கவோ வேண்டியது அவசியமில்லை. கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்து சொல்கிறார், நியாயாதிபதிகள் 6:14, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் என்று உன்னை அனுப்பினவர் நான் அல்லவா என்கிறார். கிதியோன் மீதியானியர்களுக்கு அஞ்சி பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே தேவதூதன் சொல்லும்போது, இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னோடே கூட வருவேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்கிறார். இன்னும் கிதியோனுக்கு அவருடைய பயம் போகவில்லை. அவர் கூறுகிறார் 15ஆம் வசனத்திலே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று கூறுகிறார். கர்த்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று. ஆனாலும் கிதியோன் அவருடைய பயத்தினால் அவர் எப்படி இது சாத்தியமாகும் என நினைத்து சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவரை வித்தியாசமான முறையிலே எடுத்து பயன்படுத்துவார் என்பதை அவனுக்கு விளங்க பண்ணுகிறார். எப்படி என்றால், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்கிறார் கர்த்தர். நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம்
பயந்து நடுங்கி கொண்டுதான் இருக்கிறோம். அவர் நம்மை சந்திக்கும் போது அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் நீக்கி அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நாம் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக அதிசயம் அற்புதமான காரியங்களை அவர் செய்து மகிழை செய்வார். இங்கு வேதத்திலே பார்ப்போமானால் கிதியோனுக்கு கர்த்தர் சொல்லிவிட்டார். கிதியோனுக்கு இன்னும் பயம் போகவில்லை. அவர் கர்த்தரிடத்திலிருந்து அடையாளத்தை கேட்கிறார். எப்படி என்றால், முதலாவதாக அவர் கேட்கிறார், முடியோடு உள்ள தோலை தரையிலே போட்டு முதலாவது தோளின் மேல் மட்டும் பனி பெய்யவும் பூமியின் மேலெங்கும் காய்ந்திருக்கவும் வேண்டும் என்று கேட்கிறார். கர்த்தர் அவருடைய விருப்பத்தின்படி அப்படியே செய்கிறார். தோளின் மேல் மட்டும் பனி பெய்திருக்கிறது, பூமியின் மேல் பனி பெய்யவில்லை. இரண்டாவதாக கேட்கிறார், தோல் காய்ந்திருக்க வேண்டும், பூமி எங்கும் பனி பெய்திருக்க வேண்டும் என்று. அதுபோல அவர் தரையிலே விரித்த தோல் மேல் பனி இல்லை, ஆனால் பூமியின் மேலெங்கும் பனி பெய்து அதை நனைத்திருந்தது. ஒரு அடையாளமாக இதை செய்திருந்தார். இரண்டாவதாக அவர் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு வீரர்களை கூட்டுகிறார். 32,000 வீரர்கள் சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லி தேர்ந்தெடுக்கிறார் 300 வீரர்களை மட்டும் அவரோடு தேர்ந்தெடுக்கிறார். இப்பொழுது கிதியோனுக்கு கலக்கம் உண்டாகிறது. இன்னும் அவர் பயப்படுகிறார். அவ்வளோ பெரிய எதிரிகளை மேற்கொள்ள 300 வீரர்கள் எப்படி போதுமானவர்கள் என்பதை எண்ணி அவர் பயப்படுகிறார். சரி, கர்த்தர் சொல்லிவிட்டார் என எண்ணி அவர்கள் 300 பேரை எடுத்துக்கொண்டு சரி அவர்களுக்கு ஆயுதம் என்ன ஏற்படுத்தலாம் என்று சொல்லும்போது நினைக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் ஒரு எக்காலத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இப்பொழுது இன்னும் அதிகமாக அவர் பயப்படுகிறார். எப்படி அவர்களை சமாளிக்க முடியும் என கிதியோன் பயப்படுகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவரை பார்த்து சொல்கிறார், கிதியோனை பார்த்து சொல்கிறார், உனக்கு பயமாக இருந்தால் நீ போய் நீயும் உன் வேலைக்காரனும் முதலாவது எதிரிகளுக்கு அண்டையில் போங்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேளுங்கள் என்று சொல்லும்போது இவர்கள் போய் பார்க்கும்போது அங்கே வெட்டுக்கிளிகளைப் போல மீதியானியர்களும் அமலேக்கியர் சகல கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள் என பார்க்கிறோம். திரளான கூட்டமாக இருக்கிறார்கள். அவர்கள் பாளையத்திலே போகும்போது ஒரு வீரன், மீதியானிய வீரன், அவன் சொப்பனம் கொண்டு அவன் மற்ற வீரர்களுக்கு அறிவிக்கிறான் என்னவென்று, ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம் மீதியானின் பாளையத்துக்குள் உருண்டு வந்து கூடாரத்தை கீழே கவிழ்த்து போட்டது என்றும் கூடாரம் விழுந்து கிடந்தது என்றும் கூறுகிறான். இப்பொழுது பாருங்கள், கிதியோனுக்கு அவனுடைய பயம் நீங்கி அவனுக்கு விசுவாசம் வந்துவிட்டது. கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக எதிரிகளுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிவிட்டார். எனவே இவர் கிதியோன் தன்னுடைய 300 வீரர்களையும் 3 இடங்களில் 100 வீரர்களால் நிறுத்தி அவர் கூறியது போலவே எக்காலங்களை ஊதி தீவெட்டிகளை ஏந்தி பானை உடைக்கும்படி சொல்லும்போது அவர்கள் உடைக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார், கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று. அவர்கள் சத்தமிட்டு கோப்பிட்டு இவ்வாறு பானைகளை உடைத்து எக்காலம் ஊதும்போது அங்கே எதிரிகள் பாளையத்திலே ஒருவர் பட்டயத்துக்கு விரோதமாக ஒருவர் விழுந்து பலர் அதிலே மரித்து போனார்கள். சிலர் அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள் என பார்க்கிறோம். மிகப்பெரிய படையை 300 வீரர்களை கொண்டு கிதியோனை கொண்டு ரட்சிக்கும்படியாக கிதியோனை தேர்ந்தெடுத்து அவனுடைய பயத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் அவனை ரட்சிக்க கிருபை செய்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய பயம் அவிசுவாசம் எல்லாத்தையும் நீக்கி நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். நாம் சூழ்நிலையை பார்த்து பயந்து இருக்காதபடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மில் காணப்படுவார். அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வார். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பல. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தடையாக இருக்கும் எங்கள் பயம் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் எங்கள் கூடவே இருந்து
வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.